மாற்றத்தின் குரல். நீங்கள் இன்னும் உங்கள் கனவை அடையாமல் இருக்கீங்களா? ஏதாவது வழி கிடைக்குமான்னு பார்த்துட்ருக்கீங்களா? நான் சொல்கிற இந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் கனவு, உங்கள் கோல் எதுவாக இருந்தாலும் அது சுலபமாக உங்களால் அடைய முடியும். நம்பர் 1, கிளாரிட்டி. நமக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணுன்ற ஒரு கிளாரிட்டி வேணுங்க. நம்மளோட கோல் என்ன, நம்ம எதை நோக்கி போகிறோன்ற கிளாரிட்டி ஃபஸ்ட் நமக்கு வேணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் நம்மளோட கோல்னா, என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதுக்கு என்னெல்லாம் வேணுன்ற கிளாரிட்டி ஃபஸ்ட்டு வேணும். நம்பர் 2, கன்சிஸ்டன்சி. நம்ம எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா டெய்லியும் கொஞ்சமாச்சும் ஒரு சாப்டராச்சும் கொஞ்சமாச்சும் டெய்லியும் படிச்சுட்டு இருக்கணும். அதுதாங்க கன்சிஸ்டன்சி. டெய்லியும் நம்மளோட ஆக்ஷன் இருக்கணும். ஒரு நாள் படித்தோம், இல்லை ஒரு நாள் மட்டும் நிறைய படிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் தினந்தோறும் கொஞ்சமாச்சும் தொடர்ந்து படிக்கணும். தொடர்ந்துன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. நம்பர் 3, பாசிட்டிவ் மைண்ட் செட். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம என்ன தான் படித்தாலும் நமக்குள்ளே நம்மளால் முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். நம்மளால் முடியுன்ற ஒரு பாசிட்டிவ்னஸ் நமக்குள்ளே எப்போவுமே இருக்கணும். அந்த பாசிட்டிவிட்டி இல்லை அப்படின்னா நம்ம என்ன தான் படித்தாலுமே அது வேஸ்ட்டு தான். நம்பர் 4, பிளானிங். நம்ம என்ன படிக்கிறோம், டெய்லி நம்ம எவ்வளோ ஆக்ஷன் போடுறோம் அப்படின்ற ஒரு பிளானிங் எப்போவுமே நம்ம கையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்பர் 5, அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன். நம்மளை சுற்றியும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. சோஷியல் மீடியா, இல்லை மற்றவங்களோட காசிப் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய நம்மளை டைம் வேஸ்ட் பண்ணுறதுல நிறைய நமக்கு இருக்குது. இது எல்லாத்துலேயும் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருந்துட்டு நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸும் ஸ்டடியில் வச்சு நம்ம முன்னேறி போய்கிட்டே இருக்கணுங்க. இது ஸ்டடிக்குன்னு மட்டும் இல்லை, வேறு எந்த ஒரு கோலாக இருந்தாலுமே உங்களோட கோல் என்னவோ அதை மட்டுமே ஃபுல் ஃபோக்கஸ்டாக நீங்கள் இருந்தீங்க, மற்ற எந்த டிஸ்ட்ராக்ஷன்லையும் இல்லாமல் ஒரு பிளான் பண்ணி ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட டெய்லியும் கன்சிஸ்டன்ஸாக நீங்கள் அந்த வேலையை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நிச்சயம் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியுங்க. அது எந்த துறையாக இருந்தாலுமே உங்களால் சக்ஸஸை நிச்சயமாக கொண்டு வர முடியும். மற்றவங்களோட கம்பேர் பண்ணாமல் நம்மளோட வேலையை மட்டும் நம்ம பார்த்துட்டு அதை மட்டுமே செஞ்சுட்டு இருந்தாலே சக்ஸஸ் ஆகிறத யாராலையுமே தடுக்க முடியாதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.